தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். எண்ணூர் கோரமண்டல் உர தொழிற்சாலையிலிருந்து நள்ளிரவில் ஏற்பட்ட வாயு கசிவால் மக்கள் கடும் அவதி. மூச்சு திணறல் ஏற்பட்டு 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. எண்ணூரில் அமோனியா வாயு கசிவு ஏற்பட்ட தொழிற்சாலை முன்பு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம். ஆலையை தற்காலிகமாக மூட தமிழக அரசு உத்தரவு. எண்ணூர் வாயு கசிவு விவகாரத்தை தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்த தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம். ஜனவரி 2ஆம் தேதி வழக்கை பட்டியலிட நீதிபதி உத்தரவு. எல்லோருக்கும் எல்லாம் என்ற அடிப்படையில் திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகின்றன. ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேச்சு. கஜா புயலின் போது உறவினரின் இல்ல நிகழ்ச்சிக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி உதயநிதியை விமர்சிக்கலாமா? திமுகவை கடுமையாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமிக்கு திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி கண்டனம். தமிழக மழை வெள்ள பாதிப்பை தேசிய பேரிடராக அறிவிக்க முடியாது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மீண்டும் திட்டவட்டம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் 100% மின்சாரம் விநியோகிக்கப்பட்டுள்ளது. 270 மின் மாற்றிகள் சேதமடைந்துள்ளதால் விவசாய பணிகளுக்கான மின்சாரம் ஜனவரியில் வழங்கப்படும். தமிழக மின்வாரிய தலைவர் ராஜேஷ் லக்கானி தகவல். நிலை மற்றும் பீக் ஹவர் கட்டணத்தை ரத்து செய்ய கோரி தொழில் நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் மனித சங்கிலி போராட்டம். மாநிலம் முழுவதும் நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. திருவள்ளூர், திருச்சி, கோவை, மதுரை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 4 பேருக்கு JN1 கொரோனா தொற்று உறுதி. இணை நோய் தொடர்பாக சிகிச்சைக்கு வந்தவர்களை பரிசோதித்த போது உறுதி செய்யப்பட்டதாக தகவல். திண்டுக்கல் அரசு மருத்துவரிடம் அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் பெற்ற விவகாரம். கைது செய்யப்பட்ட அங்கித் திவாரி மீது டெல்லி அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளதாக தகவல்.